ஹலோ கைஸ், வெல்கம் டு திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் டேங்க் தான் செட் பண்ண போகிறோம். கிளாஸ் டேங்க் வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக செட் பண்ண போகிறோம். பார்த்தா தெரியும் உங்களுக்கு டேங்க் ரொம்ப பழைய தண்ணியாக இருந்துச்சு. ஸோ அந்த டேங்க்கை ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டு தான் செட் பண்ண போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஃபஸ்ட் இந்த இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு வந்துடுங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, டேங்க்கை க்ளீன் பண்ணுறக்கா ஃபஸ்ட்டு வந்து தண்ணியை மூக்க ஆரம்பிச்சாச்சு. தண்ணியை வந்து கண்டிப்பாக அந்த டேங்கை ஃபுல் ஆசிட் போட்டு கழுவணும். ஸோ அதில் அப்போ இந்த டேங்க்லாம் பளிச்சின்னு இருக்கும். ஓகே, கழுவி வச்சாச்சு. டேங்கை பாருங்கள் எவ்வளோ பளிச்சின்னு இருக்குது. இதுலேயே உங்களுக்கு தெரியும். கழுவுற வீடியோ எடுக்க முடியல. டேங்கு ஃபுல் பளிச்சின்னு ஆயிடுச்சு. நல்லா கீழே ஃபுல்லாக கொஞ்சம் கம்மு ஒழுங்காக இல்லை. ஸோ தட் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கல் போடலாம். நம்ம யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோன் பார்த்திங்கன்னா நார்மல் ஒயிட் ஸ்டோன் தான். அண்ட் அதுக்குள்ளே நம்ம பெரக்கின கல் போட்டிருக்கோம். ப்ளஸ் வந்து நம்ம கடல்லேருந்து எடுத்த மண் போட்டிருக்கோம். ஸோ அதில் கொஞ்சம் பிளான்டேஷன் ஒர்க் இருக்குது. கொஞ்சம் சின்னதாக பிளான்ட் ஆட் பண்ணான ஒரு பிளான். ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு எவ்வளோ திக்னஸில் போட்டிருக்கேன் இந்த ஸ்டோன்ஸ்லாம். நல்லாவே செட் ஆகிடுச்சு. பார்க்க கொஞ்சம் அழகாக இருந்துச்சு. ஒரு பக்கம் சாயிலேருந்து அப்படி கல்லாக இருந்த மாதிரி கொஞ்சம் பீச் செட்டப் மாதிரி இருந்துச்சு எனக்கு லைட்டாக பார்க்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக டேங்கை காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு பேம்பு ஊனியாச்சு. லக்கி பேம்பு வீட்டில் வச்சுருந்தாங்க. அம்மாட்டேருந்து பிடிங்கி கொஞ்சம் பேம்பு ஊனி வச்சுருக்கேன். இப்போ அதான் தெரியும் கொஞ்சம் நல்லாயிருக்கு பார்க்குறதுக்கு. அண்ட் வளருமா என்னென்னு தெரியல. நெட்டில் பார்த்த வரைக்கும் வைக்கலான்னு போட்டிருந்தது. ஸோ தட் நானும் வச்சுருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இருந்தால் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ஓகே, இப்போ டாப்பெல்லாம் போட்டு ஃபுல் செட்டப் பண்ணிடலாம். டாப் போட்டு நம்ம ஃபில்டரை ஓட விட்டாச்சு. டாப்பு ப்ளஸ் நம்ம லைட்டிங் வேறு வச்சுருக்கோம். உள்ளக்க இன்டர்னல் லைட் வேறு, அதுவும் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் ஃபிஷ்ஷு மட்டும் என்ன ஃபிஷ் ஆட் பண்ணலான்னு தெரில. ஸோ தட் ஃபிஷ்ஷு மட்டும் கடையில் வாங்கிட்டு வந்து ஆட் பண்ணோம். ஸோ தட் நான் மோஸ்ட்லி இதில் ஏஞ்சல் அண்ட் பார்பரட்டியாக உள்ளான்ட்ருக்கேன். உங்களுக்கு எந்த ஃபிஷ் தெரியுமோ அந்த ஃபிஷ் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட் போனேன் கடைக்கு போய்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ஏஞ்சல் வாங்கிட்டு வந்துட்டேன். 3 ஏஞ்சல் ஃபிஷ் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ பார்புனாங்க, டென்சன் பார்பு சம்திங் சொன்னாங்க. இது பேருக்கு சரியாக தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த 5 ஃபிஷ்ஷை மட்டும் ஃபஸ்ட் நம்ம டேங்க்கில் விடலாம். ஓகே, அண்ட் ஆல்சோ நான் ஃபிஷ்ஷை வந்து 1 டேக்கு அப்புறம் தான் டேங்க்கில் போய் வாங்கிட்டு வந்தே விட்டேன். டக்குன்னு தண்ணி பார்த்தா ஃபிஷ்ஷை வந்து ஆட் பண்ணிடாதீங்க. ஏன்னா தண்ணி இதெல்லாம் செட்டில் ஆகணும் டேங்க்கு. ஸோ 1 டே ஆர் 2 டே செட்டில் ஆக விட்டுட்டு நீங்கள் விடுங்க. ஃபில்டர்லாம் மாசாக ஓடிச்சு. ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆக்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. புது டேங்க்னால கொஞ்சம் பயந்துட்டு இருந்துச்சு. ஓகே கைஸ், லைட்டிங் பார்த்தோன்னே பார்த்திங்கன்னா நம்ம டேங்க் பார்த்திங்கன்னா பளிச்சு ஆயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் மின்னு எரியுது. அது வந்து நமக்குரிய ஃபோன் பிரச்சனை, லைட் பிரச்சனை இல்லை. 2 பார்பு பார்த்திங்கன்னா ஓரமாக போய் பேம்புக்குள்ளே போய் உட்காந்துக்கிச்சு. எங்கேருந்தே கண்டுபிடிக்கலாம், கடைசி கண்டுபிடிச்சிட்டு அது அங்கே தான் இருக்குன்னு. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மறக்காம சேனல் லைக் பண்ணிக்கோங்க. பை கைஸ், see you in the next video.